நீ கடன் வாங்க போனால் கடன் கொடுக்கிறவன் என்ன கேட்பான்? ஈடு கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? வீட்டையா, நிலத்தையா, இல்ல தங்கத்தையா, எதை அடமானம் வைக்கிறாய் என்று கேட்பான். 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற்றிருக்கிறது. எதை வைத்து கடன் பெற்றிருப்பார்கள்? மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை. மக்கள் வளம் என்ன? வரி. மண்ணின் வளம் என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி எல்லாம். இதை வைத்துக் கொண்டு 10 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 15 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 20 லட்சம் கோடி கடன். எப்படி இருக்கும் நாடு? கடன் வாங்கி கையெழுத்து போட்ட ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். கடன் வாங்கிவிட்டாலே கடன்காரனுக்கு நீ அடிமை. கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான் அதை கைகட்டி வேலை செய்கிற வேலையாளாக நீ மாறிவிடுவாய். இதைத்தான் நம்ம ஆட்சியாளர்கள் செய்கிறார். அதனால்தான் நாம் இவர்களை தலைவர்கள் அல்ல என்று சொல்ல காரணம் அதுதான்.